டியர் சோல்மேட்ஸ், என்னோட லாஸ்ட் வீடியோலயே நான் பண்ணிட்டு இருக்கிற பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பத்தியும் அதுல கிடைச்ச இன்கமையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோ மூலமா அந்த ஒர்க்கை பத்தின பேசிக் என்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த ஒரு நொடி இந்த வீடியோட கடைசி நொடியா கூட இருக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வர ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அன்னைக்கு வாங்கின புது பேனாவை தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் இது புது பேனா வேற லெவலா எழுதும், தெருமுக்கில் இருக்கிற நாட்டார் கடையில தான் இதை வாங்கினேன் அப்படி இப்படின்னு அலப்பறையை கூட்டியிருப்போம். நம்ம பண்ற அலப்பறையை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கடையை தேடி ஓடி இருப்பாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு தெரியாது அந்த பேனாவை வச்சு அந்த கடையை நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க அவங்க வாங்கின புது சேரியோ வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு புதுசா வாங்கின பொருளையோ அக்கம் பக்கத்துலயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அன்னைக்கு ஃபுல்லா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்றங்கிற பேர்ல அவங்க வாங்கின இடத்துக்கோ கடைக்கோ விளம்பரம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் வளர்றதுக்காக நாம நமக்கே தெரியாம அவங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இனிமே நமக்கு தெரிஞ்சு அதே விளம்பரத்தை நாம வளர்றதுக்காக பண்ண போறோம், எந்த ஒரு முதலீடும் இல்லாம. சரி, முதலீடு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எதுவும் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணுமா சார், இல்ல வந்துட்டு சேல்ஸ் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இங்க ஒர்க் பண்ண வந்திருக்குது ப்ரொமோஷன் பண்றதுக்கு. நம்ம ஒர்க் பண்ண போற இடமும் ப்ரொமோஷன் டீம்ல தான். ஓகேங்களா? சரி, நம்ம எதை ப்ரொமோட் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். நீங்க அமேசான் பிளிப்கார்ட் ஆப் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு ஷாப்பிங் ஆப் இருக்கு. அதுக்காக இது அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி அமெரிக்கன் ஆப்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு அப்ளிகேஷன். இதை நாம ப்ரொமோட் பண்றதால நமக்கு என்ன லாபம்னு கூட உங்களுக்கு தோணலாம். விளம்பரம் பண்றது ரெண்டாவது கட்டம். ஜஸ்ட் நீங்க இதுல பிரைம் மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. முதல் பெனிஃபிட், நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எந்த பொருளா வேணா இருக்கட்டும், வெளியே கிடைக்கக்கூடிய விலையை விட அதிகபட்சம் 30% டிஸ்கவுண்ட்ல இங்க கிடைச்சிடும். பிரதர் ஒரு செகண்ட், விலை கம்மியா கிடைக்குதுன்னு நான் இங்க ஆர்டர் போட்டேன்னா டெலிவரி சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு ஏதாவது ஒண்ணு போட்டு மேட்ச் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம கம்பெனில நீங்க ஒரு டைம் பிரைம் மெம்பர் ஆயிட்டீங்கனாலே உங்க வாழ்நாள் முழுக்க ஃப்ரீ டெலிவரிங் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மூணாவது பெனிஃபிட் என்னன்னா, இந்த ஒரு வாய்ப்பு மூலமா உங்களுக்கு கிடைச்ச இந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரொமோஷன் தான் ஷேர் பண்றதுன்னு சொல்றேன். அப்படி நீங்க ஷேர் பண்றதுக்காக கம்பெனி உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஊக்கத்தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தானே கேக்குறீங்க? இந்த கம்பெனியால எப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுத்து அது போக நமக்கு ஒரு இன்கமையும் கொடுக்க முடியுது? இந்த கம்பெனி உண்மையிலே லீகல் தானா? இந்த கம்பெனி எத்தனை வருஷமா செயல்பட்டு இருக்கு? இப்படி கம்பெனி பத்தின எல்லா விவரத்தையும் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு நிறைய தகவல்கள் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். தமிழர்களாய் ஒன்றுபடுவோம், தமிழை உயர்த்துவோம், தமிழை கொண்டு உயர்வோம் அப்படிங்கிற கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் புதுவித தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஃபிக். பாய்.